என்ன அறை இருட்டாக இருக்கிறது. தாயே, இந்த நேரத்தில் இங்கு தாங்களா? எங்கே சென்றிருந்தாய்? நான் உன்னிடம்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அதகம், எங்கே சென்று இருந்தாய்? தங்களுக்காக நான் பழி வாங்க சென்றிருந்தேன். பழி வாங்கவா? நீ கூற வருவது என்ன? ஆம் தாயே, தங்களுக்கு ஏற்பட்ட அவப்பெயரையும் அவமானத்தையும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நான் விரித்த வலையில் ஜோதாவும் ஜலாலும் மாட்டிக்கொண்டார்கள். ஆனால் ஏதோ அதிர்ஷ்டம், என்னிடமிருந்து தப்பிவிட்டார்கள். யா அல்லாஹ், ஜலாலை இன்று வனப்பகுதியில் தாக்க முற்பட்டது நீ இல்லை அல்லவா? நான் தான். எனது சிப்பாய்கள் கோட்டை விட்டுவிட்டன. குதா கசம், சரியான நேரத்தில் அந்த ஹட்கா வராதிருந்திருந்தால் இந்நேரம் ஜலாலின் பிணந்தான் வந்து சேர்ந்திருக்கும். இந்த கத்தியை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். என் தலையை வெட்டி வீசிவிடு அதகம். உன் மரணத்தை தழுவுவதற்கு நீ மிகவும் துடிக்கிறாய் அல்லவா? ஆகட்டும், உன் விருப்பத்தை நிறைவேற்றிக்கொள். அதற்கு முன் என்னை கொன்றுவிடு. ஏனென்றால் என் மகனின் பிணத்தின் முன்பு அழுவதற்கு எனக்கு விருப்பமில்லை அதகம். அவ்வாறு கூறாதீர்கள் தாயே. இறக்கப் போவது நாம் அல்ல, அழியப் போவது நம் எதிரி. பிறகு நாம் நிம்மதியாக படுத்துறங்கலாம். எனக்கு ஒன்று புரியவில்லை அதகம். உன் பேச்சை கேட்டு சிரிப்பதா அல்லது கோபப்படுவதா? நான் என்ன செய்வது? ஏன் முட்டாளாக இருக்கிறாய் அதகம்? உனக்கு அந்த ஜலால் யார் என்று தெரியாதா? அவர் இந்த ராஜ்யத்தின் ஷெஹன்ஷா. அண்டை நாடுகள் எல்லாம் பார்த்து நடுநடுங்கும் ஒரு மாவீரன். நீ அவரை எதிர்த்து நிற்க பார்க்கிறாயா? நீ அவரை எதிர்க்கிறாய் என்று ஒரு துளி சந்தேகம் வந்தாலும் கோட்டையின் சுவரோடு வைத்து உன்னை புதைத்து விடுவார். உன் உடல் கூட கிடைக்காமல் செய்து விடுவான். உன்னை நான் கெஞ்சி கேட்கிறேன், இவ்வாறு செய்யாதே. தவறான அடியை எடுத்து வைக்காதே அதகம். நான் அவப்பெயரை சகித்துக் கொள்கின்றேன், அவமானத்தை சகித்துக் கொள்கின்றேன், அனைத்தையும் சகித்துக் கொள்கின்றேன். ஆனால் உன்னை என்னால் இழக்க முடியாது. அவ்வாறு கூறாதீர்கள் தாய். என்னை கண்டியுங்கள், அறையுங்கள். ஆனால் என்னிடம் இதுபோல் யாசிக்காதீர்கள். என்னால் தாங்க முடியாது. ஜலாலை கொல்ல நான் முயற்சிக்கும் போதெல்லாம் தங்களின் கண்ணீர் தான் என்னை பலவீனப்படுத்தி விடுகிறது. அதகம், உன்னை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதற்காக என் கண்ணீரை வடிக்கவில்லை. கண்ணீருக்கு காரணம் என் மகன் மீது நான் கொண்டுள்ள அளவு கடந்த பாசம்தான். நான் உன்னை வேண்டி கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். நீ புதிதாக எந்த அடி எடுத்து வைத்தாலும் 100 முறை யோசி. உன்னை பற்றியும் என்னை பற்றியும் நான் கூறுவது போல் செய். எல்லாமே சரியாகிவிடும். எனக்கு ஒரு வாக்களி அதகம். நான் கூட உனக்கு ஒரு வாக்கு தருகிறேன். இனி நான் உன்னை வேதனைப்படுத்த மாட்டேன். என் மீது நம்பிக்கை வை.